இந்த வீடியோவில் ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வந்து ஃபேஸ் ரெகக்னைசனை யூஸ் பண்ணி எப்படி செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இம்போர்ட் CV2 வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட என்றதை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட OS இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஃபேஸ் ரெகக்னைசன் என்றதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட டேட் அண்ட் டைம் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்களோட ஃபேஸை பயன்படுத்தி அது வந்து நாங்கள் எங்களோட ஃபேஸை வந்து நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸை வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த ஃபோல்டரை வச்சுக்கொண்டு எங்கள் வெப் கேமரா ஆகிக்க வந்து அங்கே இருக்கிற ஃபேஸஸ் வந்து ஃபைன் பண்ணப்பட்டால் அந்த அவங்களோட நேமும் அதை ஆட்டையும் அவங்களோட நேமும் வந்து டேட் அண்ட் டைமும் அதில் ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து எக்ஸல் சீட்டில் டைப் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதான் வந்து attendance1.py என்ற ஃபைல் வந்து பைத்தனில் வந்து க்ரியேட் பண்ணி இப்படி வந்து எங்களோட ஃபேஸ் ரெகக்னைசன் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த attendance.csv ஃபைல், அதாவது வந்து எக்ஸல் ஃபைலில் வந்து நேமும் வந்து சைன்இன் டைமும் வந்து பதிகிற மாதிரி இந்த ஃபேஸ் ரெகக்னைசன் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஒரு ஃபோல்டருக்கு வந்து சில ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஃபோட்டோவை வச்சுக்கொண்டு எங்களுக்கு அது யார்ட்டையோ அவங்களோட நேமும் வந்து அதோட வந்து அந்த சைன்இன் டைமும் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து ஓட்டோவை வந்து டைப் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு வந்து வெப் கேமரா ஆகி நாங்கள் அந்த ஒரு ஃபோட்டோண்ட கொடுக்க அது இமேஜ் பண்ணுண்டு எங்களுக்கு அதில் ஓட்டோவாக வருது. அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு இமேஜ் பண்ணும் சைன்இன் பண்ணுற டைமும் வந்து எங்களுக்கு அங்கே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நாங்கள் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இமேஜ் பண்ண அட்டெண்டன்ஸ் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் attendance file.csv அந்த எக்ஸல் ஃபைலில் போய் பார்த்தோம்னா அந்த நாங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த நேமும் வந்து அதோட சைன்இன் டைமும் வந்து இப்படி வந்து ஓட்டோவாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இப்படி டைப் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நேமும் சைன்இன் டைமும் இதான் வந்து attendance1.python என்ற ஃபைல். அதில் வந்து இப்படி நாங்கள் இந்த ஃபேஸ் ரெகக்னைசன் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவமாக இருந்தால் நாங்கள் வெப் கேமரா ஆன் ஆகி அதில் வந்து நாங்கள் இமேஜை கொடுக்க எங்களுக்கு வந்து அது வந்து என்ன இமேஜோ இமேஜ் ஃபன்னுன்ற இமேஜ் அதோட வந்து அந்த இமேஜ் ஃபன்னும் அந்த நேமும் அந்த இமேஜின் நேமும் வந்து சைன்இன் பண்ணுற டைமும் வந்து எக்ஸல் ஃபைலில் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இமேஜின் நேமும் சைன்இன் டைமும் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் மெத்தட் எழுதியிருக்கிறோம். ஃபைண்ட் என்கோடிங்கன்ட்டு இன்னொரு மெத்தட் எழுதி நாங்கள் இந்த ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வந்து செய்திருக்கிறோம் பைத்தனில். இப்படி வந்து நாங்கள் எங்களோட சைன்இன் டைமும் அதோட அவங்களோட நேமும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்திருக்கிறோம். இங்கே வந்து NumPy வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஓப்பன் CV அதோட வந்து ஃபேஸ் ரெகக்னைசன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். தேவையான பேக்கேஜ் இதுகளை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதோட வந்து டேட் அண்ட் டைமையும் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த CV2 வந்து வெப் கேமராவுக்காண்டி CV2 வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.